ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான வேலையை இப்போ அந்த அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு புதிய வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் 15/5/2024 14/6/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 19/6/2024 21/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 எக்ஸாம் இருக்க போது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 28/7/2024 அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 12/8/2024 16/8/2024 இந்த தேதிக்குள்ளே பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ட் தேதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பதவி மற்றும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பதவி கேட்டிருக்காங்கன்னா காலேஜ் டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் லா காலேஜிலேருந்து அந்த போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்தமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 12 வேக்கன்சிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு வேக்கன்சியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து மேனேஜர் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டில். எங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜர் கிரேடில் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸரில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். எங்கே இருந்துன்னா இது வந்து பார்த்தா டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி போக்குவரத்துறை இருக்குது பாருங்கள், அதுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வந்து பார்த்தா போக்குவரத்துலையும் எந்தமான எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா சிப்காட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, 5 வேக்கன்சி. அதேமாரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிட்கோவில் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்குன்னா டிஎன்எஸ்டிசி அந்த மாதிரி வந்து பார்த்தா போக்குவரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு எஸ்டிசிக்குமே எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்டி மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தா 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க, 6 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 17 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தா தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா டைரக்டர் ஆஃப் பாய்லர் அங்கேருந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சார் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் கேட்டிருக்காங்க, 4 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க ப்ராஜெக்டில் 2 வேக்கன்சி. ஸோ பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வகையான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சினா 118 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஜாப்னு வந்து சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எல்லா பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிகபட்ச ஏஜ் லிமிட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி கேட்டகரியை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் என்னமான அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் எந்த ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு எவ்வளோ, எக்ஸர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ, வீடியோ கிரான்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கீழே வந்தால் நீங்கள் வந்து பிசியாக இருக்கீங்க, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்கன்னா
உங்களுக்கான அதிகபட்ச ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வந்து இருக்கணும் அதிகபட்ச ஏஜ் லிமிட், அதேமாதிரி எக்ஸர்சைஸ் மேனுக்கு எவ்வளோ மாரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில பதவிக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த பதவிக்கு எவ்வளோ ஏஜ் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பதவினா நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டைரக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் நீங்கள் மார்க் வந்து 55% கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஸ்ட் ஹேவ் ரெப்ரசன்ட் த யூனிவர்சிட்டி அல்லது காலேஜில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து அந்த காம்படிஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவங்க, ஸ்லெட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பிஹெச்டி வாங்கியிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தேவையில்ல, அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் அந்த பதவிக்கான கல்வி தகுதி. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கேட்டிருக்காங்க பாருங்கள், கிரேட் 3, இதுக்கு நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட் அது கூடவே உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு வந்து பார்த்தா லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் ரிப்போர்ட்டர் மற்றும் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரை கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிடணும், டிகிரி முடித்தா போதுமானது. பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எடுத்துகிற டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் தமிழ் இருக்குது பாருங்கள், தமிழ் ரிப்போர்ட்டர்னால் தமிழுக்கான ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், அதேமாரி டைப் ரைட்டிங்கும் வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இங்கிலீஷாக நீங்கள் இங்கிலீஷை வந்து ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், அதேமாரி வந்து பார்த்தா இங்கிலீஷை டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு நீங்கள் சிஏ முடிச்சிருக்கீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, இதுக்கும் அதே தான். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் டெப்டி மேனேஜர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா சிஏ முடித்தவங்க, ஐசிடபிள்யூஏ முடித்தவங்க அல்லது எம்பிஏ முடித்தவங்க அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அதான் உங்களுக்கான இதை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் இன்ஜினியரிங், ஸோ இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் முடித்தவங்க அல்லது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க அல்லது மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க அல்லது எக்கனாமிக்கல் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க, மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, அப்ளைட் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது சைக்காலஜி முடித்தவங்க அல்லது சோஷியாலஜி முடித்தவங்க, சைல்டு டெவலப்மெண்ட் முடித்தவங்க, ஃபுட் மற்றும் நியூட்ரிஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்டர் ஆஃப் பாய்லர், இதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாஸிங் அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சாருக்கான பதவியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட்டில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃபினான்ஸில். இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 19வது பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் மற்றும் கண்ட்ரி பிளானிங் இருக்க பாருங்கள், அதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட்டில் டவுன் முடித்தவங்க அல்லது சிட்டி அல்லது அர்பன் அல்லது ஹவுசிங் அல்லது கண்ட்ரி அல்லது முடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று முடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்தா பிஆர்க்கில் டிகிரி முடிச்சிருக்கீங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது பிஇ டிகிரியில் வந்து பார்த்தா சிவில் ஹைவே முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை முடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
இதான் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இருக்க போது ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் மற்றும் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தவிர்த்து மீதி இருக்க எல்லா பதவிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பியாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதித்தேர்வு இருக்க போது, அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தா பேப்பர் 1. அதுக்கப்புறம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து இருக்க போது, சப்ஜெக்ட் பேப்பர் எதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷனா லாவா அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து இருக்க போது. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் ரிப்போர்ட்டர் மற்றும் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இருக்க போது, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் பேப்பர்னா ஸ்டெனோகிராஃபிலேருந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் கேட்பாங்க. இதான் உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வேகன்சி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.